நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. சாமி, காசியில் வாழ்ந்த சிங்கனுடைய கதை இது என்று சொல்ல ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். காசி மாநகரில் சிங்கன் என்பவன் வாழ்ந்து வந்தான். சிறந்த வைணவன். தினமும் எல்லா நீர்நிலைகளுக்கும் சென்று தாமரை மலர்களை பறித்து அவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். பல நீர்நிலைகளில் நீந்துவதால் நீச்சலில் நல்ல தேர்ச்சி பெற்றான். ஒரு நாள் அகலமான ஆழமான கங்கையில் நீந்தி பார்த்தான். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பல முறை நீந்தினான். தன் வல்லமையை நினைத்து பெருமை கொண்டான். ராமாயணத்தில் குகன் கங்கையின் இக்கரைக்கும் அக்கரைக்கும் நீந்தியே செல்வான். கங்கையாற்றின் அடிமண்ணை கையில் எடுக்கும் வலிமை பெற்றவன் அவன். குகன் செய்த வீர தீர விளையாட்டுகளை தானும் செய்கிறேன் என்ற அகங்காரம் வரத் தொடங்கியது சிங்கனுக்கு. தினமும் தென்கரைக்கும் வடகரைக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நீந்தினான். பலமுறை நீந்தினான். பலர் இவன் சாகச செயலை பார்த்து வியந்தார்கள். நாளுக்கு நாள் இவனுடைய செருக்கு அதிகமானது. கங்காதேவி அத்தனை பேர் பாவங்களையும் அழுக்குகளையும் இறந்த சடலங்களையும் சுமந்து இம்மண்ணுலகை தூய்மை செய்பவள். தன் வற்றாத கருணையினால் பூமி எங்கும் வளம் கொழிக்கச் செய்கிறாள். மனிதர்கள் கொள்ளும் கர்வத்தை அழிக்க முடிவு செய்தாள். திடீரென்று நதியில் வெள்ளம் ஏற்பட்டு சுழல் வந்தது. வழக்கம் போல் கங்கையின் குறுக்கே நீந்தி தாமரை மலர்களை பறித்தான். பலர் அவன் நீந்துவதை வேடிக்கை பார்க்க அவன் செருக்குடன் எல்லோரையும் பார்த்து கொண்டே நீந்தி திரும்பும் பொழுது திடீரென்று கங்கையில் வெள்ளம் அதிகமாகி அவனை அடித்து கொண்டு சென்று ஒரு சுழலில் சிக்க வைத்தது. காசி சிங்கன் திக்குமுக்கு தெரியாமல் திகைத்தான், தத்தளித்தான். எவ்வளவு முயன்றும் சுழலில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியவில்லை. களைப்புற்றான். தான் அகங்காரப்பட்டது பெரிய தவறு என்று புரிந்தது. தான் ஒரு சாமானியன் என்று உணர்ந்து கொண்டான். அப்பொழுது அவனுக்கு கஜேந்திரன் என்ற யானைக்கு பெருமாள் அருள் புரிந்த கதை நினைவுக்கு வந்தது. உடனே சிங்கன், ஆதிமூலமே, அன்று பேராபத்தில் ஒரு யானை உயிர் போகும் நிலையில் உன்னை நினைத்து அழைக்க உடனே ஓடோடி வந்து அதை காத்தாய். என்னையும் அதே போல காக்க வேண்டும். நீயே சரண் என்று சரணாகதி செய்தான். பெருமாள் அவன் சரணாகதியை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது பெரும் காற்று வீசிற்று. அதன் விளைவாக ஒரு பெரிய அலை ஏற்பட்டு அவனை நீர் சுழலிலிருந்து இழுத்து கரைக்கு தள்ளியது. கரையில் வந்து விழுந்த காசி சிங்கனின் கையில் தாமரை மலர் இருந்தது. சிங்கன் தன்னை ஆபத்திலிருந்து மீட்ட பெருமாளை நினைத்து மனம் உருகினான். தாமரை மலரை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான். சாமி, நான் காசி சிங்கனை போல திட நம்பிக்கையுடன் பெருமாளை நினைத்தேனா? தினமும் பெருமாளுக்கு அன்று மலர்ந்த நீரோருகம் கொடுத்தேனா? இல்லையே. இப்படி சிங்கனை போல ஒரு புஷ்ப கைங்கரியத்தில் கூட ருச்சி இல்லாதவளாக அடியாள் இருக்கிறேனே என்று விதவிதமான மாலைகள் கட்டி பகவானுக்கு சாற்றி அழகு பார்க்கும் அந்த ராமானுஜரிடமே தன்னுடைய குறையை கூறி வருத்தப்படுகிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள். சிஷ்யர் ஒருவர், பெண்ணே, நீரோருகம் என்றால் என்ன என்றார். நீரோருகம் என்றால் தாமரைப்பூ என்றாள் அந்த குட்டி பெண். ராமானுஜர், குழந்தாய், எனக்கு பூத்தத்தாழ்வார் பாசுரம் நினைவுக்கு வருகிறது என்றார். அது என்ன பாசுரம் சாமி என்றாள் அந்த பெண். ராமானுஜர், மனத்து உள்ளான் மாக்கடல் நீர் உள்ளான் என்ற பாசுரம். அதாவது பெருமாள் திருப்பார்கடலில் உள்ளான், அவனே நம் மனத்திலும் உள்ளான் என்று கூறுகிறார். காசி சிங்கன் மனத்தில் நினைத்த பொழுது மாக்கடலின் அலையாக வந்தான் என்றார். அருமை சாமி. குழந்தாய், காசி சிங்கன் நீரூகம் செய்து நீரோருகம் எடுத்துச் சென்றான் என்றார். புரியவில்லையே சாமி என்று விழித்தாள் அவள். உடனே ராமானுஜர், நீரூகம் என்றால் நீர் ஊகம், அதாவது நீரில் எடுத்த ஊகம். ஊகம் என்றால் ஆய்ந்து கொள்ளும் முடிவு. நீரில் அகப்பட்ட பொழுது சரணாகதி என்ற முடிவு எடுத்தான் காசி சிங்கன். நீரோருகம் என்றால் தாமரை மலர். அதனால்தான் நீரூகம் செய்து நீரோருகம் எடுத்துச் சென்றான் என்றேன். அப்பொழுது ஒரு சிஷ்யர், இதற்கு முன் கதையில் கணபுரத்தாள் காவிரி வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டாள், இதில் காசி சிங்கன் கங்கையில் இருந்து காப்பாற்றப்பட்டான் என்றார். ராமானுஜர் புன்முறுவலுடன், கணபுரத்தாள் குருவிடம் வைத்த திட நம்பிக்கையால் காப்பாற்றப்பட்டாள், காசி சிங்கன் திருமாலிடம் வைத்த திட நம்பிக்கையால் காப்பாற்றப்பட்டான். இரண்டு விசுவாசமும் முக்கியம் என்பதுதான் இந்த கதைகள் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம், வாக்கினாலோ செயலினாலோ அகங்காரம் கூடாது என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது என்றார். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே என்றாள் அந்த பெண். இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள்.
To watch more videos, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.